பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறாங்க, இவங்க படிப்பறியாதவர்கள், பேதமையுள்ளவர்கள், ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ தெய்வீக ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தரே நமக்கு ஞானமாக இருக்கிறார், அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மேசியாவை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து தேவன் வெளிப்படுத்தினபடியினாலே அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். இயேசு இப்படியெல்லாம் பாடுபட்டு மரிக்க போகிறார். அவருக்கு கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் இயேசுவோடைய கையில் வாய்க்க போகிறது. அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொள்வார். 11வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுக்க போகிறார் என்றெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, இதில் ஒரு காரியம், அவருடைய தழும்புகளால் நாம் குணம் ஆகிறோம். இப்போ இயேசு அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அசுத்த ஆவிகளை எல்லாம் துரத்தினார். தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மத்தேயு 8வது அதிகாரம் 16-17வது வசனம், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.